ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, இந்த காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, காலிஃப்ளவர் போட்டு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ரெண்டுமே போட்டு குருமா மாதிரி செய்ய போகிறோம். இதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் வறுத்து அப்புறமா அரைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடுப்பு வற்ற வச்சு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் கொஞ்சம் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போடுங்க போதும். கொஞ்சமாக ஒரு 2 வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு அந்த குழம்புக்கு தேவையான தேங்காயம் போட்டு அதிலே வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுக்கிறோம். ஆற வச்சு அதை நல்லா மிக்சியில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம். இப்போ திருப்பி அதே சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் போட்டு அதில் பட்டை, கிராம்பு எல்லாமே போடுறோம். ஒரு பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டுட்டு ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை வெங்காயம், நம்ம கட் பண்ண வெங்காயத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கணும். அந்த அரை வெங்காயத்தையும் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். அதையும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குறோம். அதையும் நல்லா வதக்குறதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டு இதில் கலந்துக்கிறோம். அந்த நம்ம ஆல்ரெடி இது வதக்கி தான் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் பச்சை வாசனை போயிருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்குறோம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இப்போ நம்ம இப்போ மஞ்சத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் போட சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் அந்த பச்சை வாசனைலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்குறோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாமே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குறோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் ரெண்டுமே அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம். எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். இந்த டிஷ்ஷு கொஞ்சம் இதாகிறதுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போடுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிடணும். அந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கிறோம். கொத்தமல்லி, புதினா அதையுமே கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா அதையும் போட்டுக்கிறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப லேட் ஆகாது. நம்ம சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் ஆல்ரெடி நான் ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டு சுடு தண்ணியில் நான் ஏற்கனவே நல்லா கொதித்த தண்ணியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். நல்லா இது பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து திருப்பி இந்த குழம்புலேயே போட்டு நல்லா கிண்டிக்கிறோம். இதுவும் வேகணும், உருளைக்கிழங்கு வேகணும். இது ரெண்டுமே வந்துருச்சுன்னா நமக்கு தேவையான குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடுங்க. அந்த மசாலாலாம் அப்போ தான் அந்த காலிஃப்ளவர்லேயோ உருளைக்கிழங்குலையோ நல்லா இறங்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோங்க. நல்லா கொதி வந்துருச்சு, உருளைக்கிழங்கு வந்துருச்சு, காலிஃப்ளவரும் வந்துருச்சு. ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு. இதுக்கு நான் இன்றைக்கி குஸ்கா செஞ்சுருந்தேன். அந்த குஸ்காவில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவுமே அந்த குருமா டேஸ்ட்டு நல்லா இருந்தது. கறிக்குழம்பு மாதிரியே இருந்துச்சு. சேம் இது காலிஃப்ளவர் போட்டு கறிக்குழம்பு டேஸ்ட்டு தான் இருந்தது. கறிக்கு பதிலாக நம்ம மட்டன் சிக்கனுக்கு பதிலாக நம்ம காலிஃப்ளவர் போட்டிருக்கோம், அவ்வளோதான். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.